படம் ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன். இது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஐடியா. ஒரு சீரியல் த்ரில்லர் ஜானர்ல ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா எனக்கு அவ்வளோ அந்த த்ரில் கொஞ்சம் ஹிட் ஆகலை. எனக்கு த்ரில் ஹிட் ஆகல. ஏன்னா நான் ஃபுல்லா சீரியல் த்ரில்லர் அந்த மாதிரி நிறைய படம் பார்ப்பேன். ஹிட் ஆகல. மற்றவங்களுக்கு ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது ராட்சசன் அளவுக்குலாம் இருக்க. ராட்சசனுக்கு இழுத்தீங்கன்னா நான் சண்டைக்கு வந்துடுவேன். ராட்சசன் அளவுக்குலாம் பண்ண முடியாது யாராலையும். ஏன்னா ராட்சசன் ஒரு மாஸ்டர் பீஸ். விஷ்ணு விஷால் சாரோட கெரியர்லயும் மாஸ்டர் பீஸ், ராம்குமார் சாரோட கெரியர்லயும் மாஸ்டர் பீஸ், தமிழ் சினிமாக்கே அது ஒரு சீரியல் த்ரில்லர் மாஸ்டர் பீஸ். அதை யாராலையும் டச் பண்ண முடியாது. ஆனா அதை டச் பண்ணலனாலும் நல்ல சீரியல் த்ரில்லரா தான் வந்திருக்கு. செல்வராகவன் சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவலு. பட் என்னன்னா அவரோட கேரக்டர் ஸ்கெட்சோ இல்ல ஒரு கேரக்டர் டிபிக்ஷனோ வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இல்லையோங்கிற ஒரு பேக் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா இல்லையோங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு அவரை பார்த்து கொஞ்சம் பயமோ இல்லைன்னா இந்த மாதிரி எப்படி சொல்றது, அவரை பார்த்து பயமும் வரல, அவரோட விக்டிம்ஸை பார்த்து ஐயோ இவங்க என்ன சாகுறாங்கிற பரிதாபம் வரல. ராட்சசன்ல அது வரும். என்னடா இவன் கம்பியெல்லாம் கட்டி அறுத்து போட்டு கொண்டிருக்கானுங்கும் போது பயங்கரமா கேலப் ஆகும். ஐ மீன் ரொம்ப இதுவாகும். பட் இந்த படத்துல அது கொஞ்சம் மிஸ் ஆச்சோன்னு தோணுச்சு. செல்வராகவன் வழக்கம் போல அவர் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, அவருக்குன்னு ஒரு மேனரிசம், அவருக்குன்னு ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. அதை டெலிவர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ரிக்வயர்மெண்ட் இருக்க போய் தானே அவங்க கூப்பிட்டு வாங்க சார் நடிச்சு கொடுங்க. ஸோ அதுக்கு இல்ல அவங்க இன்டென்ஷனே அதுதான். கதை அந்த ஆங்கிள் தான் போகுது. அந்த ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. என்ன சொன்னா அதுதான் அந்த படத்தோட யூஎஸ்பியே, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியா. அதுதான் அந்த ஐடியாலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்களோன்னு யோசிக்கிறேன். அதை தாண்டி வந்துட்டு ஒரு த்ரில்லருக்கான எலமெண்ட்ஸ் கொஞ்சம் பில்டப்ஸ் அது எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்களோ மாதிரி என் கருத்து. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு கருத்து சொல்லிருக்காங்க. நீங்க எதுவும் ப்ரீவியூ ஷோ பாத்தீங்களா? இல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த கருத்து நல்ல கருத்தா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி இது கருத்து தேவைதான். ஏன்னா இப்போ நம்மளே வந்துட்டு நிறைய இதை கண்டுக்காம இருக்கோம். ஸோ அவங்க இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம ரேசியா போச்சு தலை. ஆனா என்னன்னா வந்துட்டு அந்த த்ரில்லு ஃபீலே ஆகல. செம ஃபாஸ்டா போயிடுச்சு. எடிட்ஸோ கட்ஸோ ஏதோ பண்ணி என்ன டெக்னிக்கல் ஒர்க்கோ என்ன தெரியல, செம ஃபாஸ்டா போயிடுச்சு. இன்டர்மிஷன் வந்ததே தெரியல. அது டைமிங் டியூரேஷனா என்னன்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு கனெக்ட் ஆகல. இந்த மாதிரி பயமும் வரல, பதிப்பு வரல. எனக்கு வரல. 10க்கு நான் 6 தான் குத்துட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பட் ஆனால் எனக்கு பெருசா பிடிக்கல. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். விஷ்ணு விஷால் ஆக்டிங்கா நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கதையே வந்து வருது. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கதை ஆரம்பிக்குது. ஆக்சுவலா சைக்கத்திரமா தான் பண்ணிருக்காரு. பட் ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்டா போயிடுச்சு. டெக்னிக்கலா பார்க்கும்போது கதை நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டா இருக்கு. அஸ் ஃபேனா டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். விஷ்ணுஷுலக்காண்டி பார்க்கலாம். எனக்கு அந்த கதைக்காண்டி பார்க்கலாம், செல்வராகவனுக்காண்டி பார்க்கலாம். அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த கேரக்டர்ஸும் எனக்கு பெருசா படல. முக்கியமா போலீஸ்காரன் எதுக்கு வரான், எதுக்கு போறான், அது பண்றா நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா டக்குன்னு மூவ் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம், அதாவது நான் ரொம்ப இந்த படமே நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை பார்க்கலாம். கம்பேரிசன் அதான் சொன்னேன். நீங்க ராட்சசன் கம்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு அடுத்து நீங்க வேற படம் ஏதாவது கிரைம் த்ரில்லர் பார்க்கும்போது ஆரியனை கம்பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி. அவர் 2 பேர் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. ஆனா எனக்கு செல்வராகவன் சாரோட ஆக்டிங் பிடிச்சி ரொம்பலாம் இல்லை. நீங்க அதான் சொல்ற மாதிரி சீரியல் கில்லர்னாவே தான் ரொம்ப சைக்கோத்தனமா அந்த ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி ரொம்ப ப்ரூட்டலா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கிரைம் த்ரில்லரா இது ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இது அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நல்லா இருக்கு படம். அதான் அந்த சஸ்பென்ஸ் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே அது நமக்கு இருந்து அடுத்து என்ன அப்படின்னு. ஆமாமா, கண்டிப்பா அது இருந்தது. இன்ட்ரோ பிளாக்கும் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. இல்லை, அதை கம்பேர் பண்ணாதீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூஸ்வலான ஒரு த்ரில்லர் படம் தான். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டவனோட ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. படத்துல அந்த கொலைகள் நடக்கிற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். லாஜிக்கெல்லாம் தூக்கி வெளியில போட்டு இருப்போம், மூளையை போட்டு யோசிக்காம படமா பாக்குறப்போ அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். எப்படி நடக்குது இது அப்படின்னு யோசிக்க வைக்கும். விஷ்ணு விஷால், ஸ்ரதா ஸ்ரீநாத் உங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. செல்வராகவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. இன்னும் நல்லா அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான். அவருக்கான ரோல் கொஞ்சம் மினிமைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அது ராட்சசன் மாதிரி அந்த அளவுக்கு கொடூரமா இல்லை. பட் ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய விஷயம் தான். அது எல்லாருமே பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. லவ் போர்ஷன் அந்த ஹீரோயினை 2 பேருமே தூக்கி இருந்தா படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது தேவையில்லாத அணி. நிஜமா அந்த போர்ஷனை தூக்கி இன்னும் கிறிஸ்பா ஆக்கி இருந்தா படம் இந்த லேக் ஃபீலே வந்திருக்காதுன்னு தோணுது. அதான் ப்ரோ, நல்லா நடிச்சிருக்காரு. பட் அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப மினிமல் பண்ண மாதிரி இருந்தது படத்திலேயே. அவரை ஒரு வீடியோலயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அவர் இன்னுமே நல்லா பண்ணக்கூடியவர் தான். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல படத்துல. அது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். ஆனா படத்துல பாக்குறப்போ உங்களுக்கு அந்த ட்ரைலர்ல பார்த்த ஃபீல் கூட படத்துல வரலன்றது தான் ஒரு குறை. எனக்கு படத்துல பெரிய பிளஸ்னா மியூசிக் தான். ராட்சசன்ல பண்ணதை விட இதுல வந்து நல்லா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் இந்த படத்துக்கு என்ன வேணும் அது பெஸ்டா கொடுத்துருக்காரு. படத்தோட மெயின் சோல் மியூசிக் தான். அவ்வளோலாம் பண்ணல. பட் ஆனா இந்த படம் பாருங்க, சிறப்பான ஒரு பக்காவான ரோல் பண்ணிருக்காரு.
அதாவது ஓப்பனிங் சீன்லயே ஒன்று வரும், நடிகரை நம்பிலாம் போவாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு ஆடியன்ஸ் கிட்டே சொல்லுவார், நடிகன் யாரு நீ, முதல்ல நீ என்ன பண்ணுவ, அந்த நடிகன் சொல்லுவார், அந்த ஹீரோவாருக்கு சொல்லுவாரு, அவங்கள முட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்றது புரிதுங்களா? ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வேண்டாம், ஏகப்பட்ட பேர் நல்லது பண்றாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நார்மலா ஒரு கிரைம் த்ரில்லர்னாவே என்ன தெரியுமா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரைம் த்ரில்லர்னா என்னன்னா ஒரு 5 கொலை நடக்கும், அந்த 5 கொலை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்க, இதுதான் கிரைம் த்ரில்லர். அதுல வந்து கொலையாளி யாருன்றதுதான் மெயினா லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் ஒரு சஸ்பென்ஸ் உடைப்பாங்க, இவர் தான் கொலையாளின்னு. ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, இவங்க ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரை காட்டுறாங்கன்னா கொலை பண்றவனை காட்டிடுறாங்க, கொலையாளி யாருன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. 5 பேர் யாரு சாவ போறாங்கன்றதா நெக்ஸ்ட். சோ அங்கேயே ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஸ், அங்கேயே சீட்டேஜ்ல உட்கார வச்சிடறாங்க. இப்ப ரெண்டாவது சஸ்பென்ஸ் என்னன்னா, கொலை பண்றவன் யாருன்னு காட்டிட்டாங்கல்ல, அந்த கொலை பண்றவனே ஃபர்ஸ்ட் செத்து போறான். ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொலை பண்றவனே. இப்போ 5 நாளைக்கு 5 கொலை நடக்கணும், அதெல்லாம் எப்படி நடக்கும், அதுவும் கொலை பண்றதுக்கு 1 hour முன்னாடி அவங்களோட பேரையும் போலீஸ்க்கோ இல்ல மக்களுக்கோ சொல்லணும். சோ இதெல்லாம் எப்படி நடக்குது, இந்த கொலையாளி யாரு, இவர் இந்த கொலையை ஏன் பண்றாரு, இந்த 5 பேர் செத்து போறாங்க பாருங்க, அந்த 5 பேர் யாரு அப்படின்றதான் பிக் கொஸ்டின் மார்க்கா எடுத்துட்டு போய் சூப்பரா 2.25 hour. நான் உண்மையிலேயே சொல்றேன், சந்தோஷமா இருக்கு இந்த படம் பார்த்தது. ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய ஹோப்போட போயிட்டு நம்மள காலி பண்ணி அனுப்புறதுக்கு இந்த படம்லாம் ஒரு வாட்ச்ல இருக்குமானே தெரியாது. பட் இருந்தாலும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. இதுல ஏன் இன்னொன்னு நான் சொல்றேன்னா, எந்த படத்துக்குமே ஒரு கருத்துன்றது கண்டிப்பா இருக்கணும். கமர்ஷியல் மூவிஸா இருந்தாலும் ஒரு கருத்து லாஸ்ட்ல சொல்லணும். இந்த படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பேர் இறந்து போறாங்கல்ல, இந்த 5 பேர் யார், இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ணாங்க அப்படின்றத சூப்பரா காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்றைய இளைஞர்கள் வந்து யார் பின்னாடி போறோம்னா, ஒரு நடிகர் பின்னாடி பேசுறோம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுன்னு சுத்துறாங்க பாருங்க. பாதி பேர் பாதி போடுவாங்க, பாதி பேர் வேற மாதிரி போடுறாங்க. அவங்க பின்னாடி போகாம நம்ம என்னைக்குன்னா ஒரு என்விரான்மெண்டல் சோஷியல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கோமா? நம்ம இருக்கிற எத்தனை பேரு இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கோம்? இல்ல ஒரு சோசியல் சேவகர் செய்யறவரை யார் ஃபாலோ பண்ணிருக்கோம்? இல்ல வந்து ஒரு கார்பேஜ் அல்றவங்களையோ ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்களையோ யாருன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? அவன் இறந்தா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம், பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அததான் இந்த படம் காட்டியிருக்கு. இந்த செத்து போன 5 பேர் செத்து போறாங்க, பட் இருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன் வருதா? வரல. ஏன்னா அவன் சோசியல் சர்வீஸ் செய்யறவன். இதே ஒரு நடிகன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டிருப்போம், போய் பல ஆயிரம் கணக்குல நின்று இருப்போம். இதே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவன், பைக் எடுத்து சுத்துறவன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானு போய் பின்னாடி போயிருப்போம். ஆனா சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவன் பின்னாடி நம்ம போக மாட்டோம். அந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து அழகா கிரைம் த்ரில்லர்ல நான் உண்மையாலே அந்த டிரெக்டர் அப்ரிஷியேட் பண்றேன். செமையா எடுத்திருக்காரு. ஒரு 2.25 hour சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க படம். ரியலி உங்களுக்கு வந்து இந்த பாட்டை போட்டோ இல்ல வல்கரிட்டி லாங்குவேஜை யூஸ் பண்ணியோ இல்ல அடல்ட் சீன்ஸை யூஸ் பண்ணியோ ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு அவங்க விரும்பல. ஸ்டோரி பலம் என்கிட்ட இருக்கு அப்படின்றத மிக தெளிவா எடுத்துட்டு போய் காட்டியிருக்காங்க. ஒரே ஒரு சொதப்பல் கிடையாது, ஒரே ஒரு மைனஸ் மியூசிக். ஆரியன் கதைக்களமே ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நாளா ஹாலிவுட் படம் எடுக்கணும் அது பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா இந்தியாவில இருந்து நம்ம எதுக்கு ஹாலிவுட் படம்லாம் பார்க்கணும், இந்தியா படமே ஹாலிவுட் மாதிரி எடுக்கலாமே அப்படின்னு. ஆனா இந்த கதைக்களம் 1 வரியில ஃபர்ஸ்டே சொல்லிடுறதுனால அது பிடிச்சிருந்தது. இது சீரோக்கு டிக்கெட் வாங்கினேன். எப்பவுமே சீட்டு மோனையில தான் இந்த மாதிரி சைக்கோபாத் படம்லாம் பார்ப்போம். ஆனா இசட்ரோக்கு இன்டர் பிளாக்ஸ் முன்னாடி வந்து பார்க்க வச்சுது இந்த படம். அந்த விதத்துல இந்த கதையில என்ன இருக்குன்னா, 1 லைனை மட்டும் சொல்லணும்னா, சைக்கோபாத்தா செல்வராகவன் நடிச்சிருக்கிறாரு. செத்து போன ஒரு ஆளு முதல்ல சுட்டுன்னு செத்துறாரு. அடுத்த 5 நாள்ல நான் 5 பேரை சாவடிக்க போறேன்றான். இதுவே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது. அதை அழகா ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சு ஒரு சமுதாய சிந்தனையில முடிச்சது வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரையும் ஓட விட்டாங்க. நகைலாம் வச்சிருக்கவங்க போகாதீங்க, கண்டிப்பா நகத்தை கடிச்சு கீழே துப்பிடுவீங்க. அவ்வளவு அழகா இருந்தது படம். விஷ்ணு விஷால் வந்து இப்போ நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். இன்னொன்னு இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, விஷ்ணு விஷால் அவரோட பையன் பேர் வச்சிருக்கிறாரு ஆரியன்னு, அந்த பேரை காப்பாத்தினாரான்ட்டு. விஷ்ணு விஷால் அவர் பையன் பேரெல்லாம் காப்பாற்ற தேவையில்ல. எந்த கான்ட்ரவர்சியும் சிக்கல்னாலே அவர் பேரே நல்லா இருக்கும். அவர் பையன் பேரை அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனா நல்லா இருக்கு இந்த படம். அவர் தம்பிக்குன்னு ஒரு படம் போன மாசம் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், அதுவும் நல்லா இருந்தது. இந்த படமும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. வந்திருக்கிற 6 படத்துல இந்த படம் முன்னிலை வகிக்கும்னு நான் நம்புறேன். ஆரியத்துக்கு எதிரானது தமிழ்நாடுன்றது கரெக்டு தான் உங்க பேச்சு. பட் ஆனா இந்த படத்துல ஆரியமும் காமிக்கல, திராவிடமும் காமிக்கல. ஆரியன்ற ஒரு அவரோட பையன் பேரை வச்சு காமிச்சிருக்கிறாங்க. பட்டு
ஆரியம்ன்றது நம்மளுக்கு தேவையில்லை, ரெண்டுமே சமத்துவமாக காமிச்சிருக்கிறது கிளைமேக்ஸ்ல ரொம்ப கதைக்கு ஒத்துச்சுன்னு நான் பார்க்குறேன். விஷ்ணு விஷால் வந்து கம்பேக் தான் சொல்லணும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் தம்பியை வச்ச படத்துலேயே கம்பேக் தான், இந்த படமும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்றனா லாஸ் ஆகாம தப்பிச்சாருன்னா இந்த பார்த்திபன் அண்ணன் மாதிரியோ ஒரு 4-5 டேரக்டருங்க இருக்காங்களே, இதுலயே சம்பாரிச்சு இதுலயே விடுவாங்க பாத்தீங்களா, கமல்ஹாசன் மாதிரி, அந்த மாதிரி இவரும் வரலாம், இதுலயே சம்பாரிச்சு இதுலயே அழிஞ்சு போவாரு. ஆனா பாக்குற நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நம்ம மூலியம் நல்லா இருக்கும்ன்றது நான் யோசிச்சேன். அப்படியா? எனக்கு மோகன்தாஸ்லாம் தெரியாது, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் தெரியும். அதனால விஷ்ணு விஷால் வந்து எந்தவித கான்ட்ரவர்சியும் சிக்காம நல்லபடியா அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி தன்னை வந்து பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு ஒரு டீமை சேர்த்துக்கின்னு அதெல்லாம் தேவையில்லை. மறுபடியும் கிரிக்கெட் விளையாட போறேன்னு மட்டும் தூக்க தேவையில்ல. ஒழுங்கா உங்களோட சினிமாவும் நீங்க கேட்குற கதைகளும் கரெக்டா இருக்கு. நீங்க நல்லா போனீங்கன்னா இதுவே 2D ப்ரொடக்ஷன் மாதிரியும், நம்ம ரவுடி அந்த ப்ரொடக்ஷன் மாதிரியும், நம்ம அண்ணன் இருக்கிறாருல தனுஷ் அண்ணன், அந்த ப்ரொடக்ஷன் மாதிரியும் இது நல்லா வளரும். இந்த மாதிரி நல்ல படங்களை ஆதரிச்சா விஷ்ணு விஷால் நல்லா இருக்கும். இன்னும் ப்ரொடக்ஷன் நல்லா ஆகுறப்போ இவர் நடிகதை நிறுத்திட்டு ப்ரொடியூசரா மாறிட்டாருன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன்.